ஹாய் மக்களே, வெல்கம் டு அன்ஷு விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 சிம்பிள் நியூ இயர் ரெசல்யூஷன் ஐடியாஸ் பார்ட் 2. நாம் ஃபஸ்ட்டு 5 ரெசல்யூஷனையும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட் ரெசல்யூஷன்ஸை பார்க்கலாம். ரெசல்யூஷன் நம்பர் 6, ஏர்ன் சம் எக்ஸ்ட்ரா மணி. வருஷம் போக போக நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கே பத்தாமல் போயிடும். இதுக்கு காரணம் விற்கிற விலைவாசியும் ஃபேமிலி க்ரோத்தும் தான். நாம் ஒர்க் பண்ணுற கம்பெனிலையும் ஆஃபீஸ்லையும் நமக்கு வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் தேவைக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கஷ்டப்பட்டு இந்த ஏர்னிங் நமக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா மணியை நீங்கள் ஏர்ன் பண்ண வேணாம். இல்லைனா கண்டிப்பாக உங்கள் பெட்ரோல் செலவுக்காச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ண பாருங்கள். மாத கடைசியில் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இல்லைனா ரொம்ப கஷ்டம். எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்கிற, அதுக்கு என்ன வழி அப்படின்றதையும் சொல்லு அப்படின்னு என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் என்கிட்ட அந்த வழி இல்லை. ஏன்னா உங்களால் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். என்னால் எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு எக்ஸ்ட்ரா மணி எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஈஸியாக காமனாக ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான வழி இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன், அதில் பார்த்துக்கலாம். ரெசல்யூஷன் நம்பர் 7, சேவ் சம்திங். 6th ரெசல்யூஷனுக்கும் இதுக்கும் கனெக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. உங்களால் எக்ஸ்ட்ரா மணி ஏர்ன் பண்ண முடியலை அப்படின்னா உங்கள் செலவை குறைச்சிக்கோங்க, மணியை சேவ் பண்ண பாருங்கள். நீங்கள் சம்பாதிக்கிறதுல 10% கண்டிப்பாக சேவிங்ஸுக்கு ஒதுக்குங்க. கண்டிப்பாக அதில் எந்த காரணத்தை கொண்டும் அவ்வளோ ஈஸியாக கை வச்சிடாதீங்க. தேவையில்லாத செலவு வருதா, அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எடுத்து சொல்லி புரிய வைங்க. அப்படியும் புரியலைன்னா என்ன தான் பண்ணுறது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்னதுன்னு இப்போவே இன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 3 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. 3 மாதத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கோங்க. அந்த கோலை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்படி ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஹாப்பியாக இருங்க. அதை இன்னும் எப்படி அந்த பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஒரு வேளை ரீச் பண்ண முடியலை அப்படின்னா அதை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்ற ஐடியாவை கண்டிப்பாக தேடுங்க. டெய்லி நீங்கள் பண்ணுற செலவை நோட் பண்ணுங்கள். மந்த் எண்டில் அதை செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த்து அதை உங்கள் முந்தின மந்த் செலவோட கம்பேர் பண்ணி பாருங்கள். நாம் கொஞ்சம் செலவு கம்மி பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள், அது கிடைக்கவே செய்யாது. ரெசல்யூஷன் நம்பர் 8, கிவ் சம்திங் டு அதர்ஸ். என்னடா எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணணுமா, சேவ் பண்ணணுமா, அடுத்தவங்களுக்கும் இதில் கொடுக்கணுமா, என்னடா சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? புரியுது. நான் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு தடவைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பணம் சம்பாதிச்சு தான் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அது சாப்பாடாக கொடுக்கலாம், அல்லது ஒரு துணிமணியாக நீங்கள் கொடுக்கலாம். எதுவுமே இல்லையா, 1 kg அரிசியில் ஒரு சாம்பார் சாதம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியா சுற்றி இருக்கிற இடத்துக்கு உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போங்க. முடியாதவங்க, சாப்பிட முடியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுங்க. அவங்க சாப்பிட்றத பார்த்து உண்மையிலே உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். நமக்கு கிடைக்கிறத விட மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டால் இந்த ரெண்டுலேயுமே சந்தோஷம் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் அதிகமாக சந்தோஷம் இருக்கும், அவ்வளோதான். ரெசல்யூஷன் நம்பர் 9, இம்ப்ரூவ் பெர்ஃபெக்ஷன் அண்ட் டிசிப்ளின். திடீர்னு நான் பெர்ஃபெக்டாக மாற போகிறேன், 24 ஹவர்ஸும் பெர்ஃபெக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் நம்ம ஆளுங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. நான் சொல்கிறது, நீங்கள் பண்ணுற டே டு டே வேலை முடிஞ்ச அளவு டிசிப்ளினாக பெர்ஃபெக்டாக பண்ண பாருங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பென்னை யூஸ் பண்ணி எழுந்து போகிறீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போங்க. ஒரு இடத்த விட்டு எழுந்து போகிறப்போ ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நகருங்க. வீக்லி ஒன்ஸ் உங்கள் ரூம், பாத்ரூம், கிச்சன் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நம்ம வீடே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த கற்றுக் கொடுக்குற விஷயம் உங்கள் வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். இது பண்ண டிவி சீரியலில் வரக்கூடிய வீடு மாதிரி நம்ம வீடும் பக்காவாக மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசல்யூஷன் நம்பர் 10, லிவ் ஹெல்த்தி. சொன்ன 9 ரெசல்யூஷன் ஐடியாவும் அல்டிமேட்டாக இந்த ஒரு விஷயத்தில் தான் எண்ட் ஆகும். நாம் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக தான் நாம் இந்த ஐடியாஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் கான்ஷியஸாக இருங்க. டே 1லேருந்து ஹெல்த்தி ஃபுட்னா என்ன அப்படின்றத ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு முறையாச்சும் அதை சாப்பிட்றதுக்கு கோல் வைங்க. வீக்லி ஒன்ஸ் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை எடுக்கணும் அப்படின்றத கோலாக செட் பண்ணிக்கோங்க. அது எந்த டேஸாக வேணாலும் இருக்கலாம் வீக்கில். இதுக்காக அதிக எக்ஸ்பென்ஸான ஃபுட்டாக நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. நமக்கு செலவும் கம்மியாக இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஃபுட்டாக சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. பிடிச்சதை சாப்பிடாமல் என்னடா வாழ்க்கை அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்குது.
அப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டா நாம் 7th ரெசல்யூஷனில் அச்சீவ் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஈட் ஹெல்த்தி, டூ எக்ஸசைஸ், திங்க் மோர். ஃபஸ்ட் 5 ரெசல்யூஷன் பார்ட் 1ல் போட்டிருக்கோம். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் ரொம்ப பிடிச்சிருந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆன்ஷு விலாக்ஸ் புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் என் அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றிகள் கோடி.